மிஸ்டர் அர்ஜுன், ஃபீவர் அதிகமா இருக்கிறதுனால நான் சொன்ன மாதிரி சேஃப்டியா இருங்க. உங்களை நீங்களே தனிமைப்படுத்திக்கோங்க. சார், நாங்க வந்து இங்க ஒரு மீட்டிங்காக வந்திருக்கோம் சார், சென்னையில இருந்து. ஓகே, இருக்கட்டும். இந்த நேரத்துல நீங்க டிராவல் பண்றது இவருக்கும் நல்லது இல்ல, இவரை சுத்தி இருக்கிறவங்களுக்கும் நல்லது இல்ல. நீங்க இங்க எங்க தங்கியிருக்கீங்க? நாங்க இங்க ரிசார்ட்ல தான் சார் தங்கி இருக்கோம். ரிசல்ட் வர வரைக்கும் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நீங்க உங்களை அங்கேயே தனிமைப்படுத்திக்கோங்க. ரிசல்ட்ல ப்ராப்ளம் எதுவும் வரலன்னா நீங்க உங்க வேலையை ப்ரொசீட் பண்ணுங்க. ரொம்ப முடியலன்னா மட்டும் ஹாஸ்பிட்டல்ல வந்து அட்மிட் ஆயிடுங்க மிஸ்டர் அர்ஜுன். தேங்க்யூ டாக்டர். உத்தமன், டாக்டர் சொன்ன மாதிரி நான் ஹோட்டல்லையே குவாரண்டைன் பண்ணிக்கிறேன். அப்புறம் எதாக இருந்தாலும் முடிவு பண்ணிக்கலாம். தம்பி, ஒரு நாள் லேட் ஆனதுக்கே மேடத்துக்கிட்ட இருந்து ஏகப்பட்ட ஃபோன் வந்துருச்சு. அவங்களுக்கு எப்படி பதில் சொல்றேன்னு தெரியலையே. ஏதாவது ஒரு ரீசன் சொல்லுங்க உத்தமன், வாங்க. அதை கொடு, பார்த்து வா. வா. அத்தை, நில்ல, வாம்மா. வா. என்னத்த, நல்லா இருக்கீங்களா? எனக்கு என்னம்மா, நான் நல்லா இருக்கேன். வாங்க தம்பி. வணக்கம்மா. ரொம்ப உரிமையோட உறவு கொண்டாடிட்டு வரா. ஒத்தையும் அத்தை தராதரம் தெரிய வேணா. மம்மி, இவ என்ன பண்ணுவா? எல்லாம் இந்த மாமா பண்ற வேலை. இப்ப எதுக்கு நீங்க வந்திருக்குதுங்க? அதான் நிச்சயதார்த்தம் நடக்க போகுதுல மம்மி. வீடு வாசல்லாம் எப்படி இருக்குன்னு நோட்டம் பார்க்க வந்திருக்கோங்க. வணக்கம் ஆண்டி. ஹலோ. என்ன திடீர்னு ஒரு ஃபோன் கூட பண்ணாம வந்திருக்கீங்க? எப்பவும் அண்ணி இந்த நேரத்துல பூஜையில இருப்பாங்க, உங்க நேரம் வெளியில இருக்காங்க. வசுந்தராவுக்கு புடவை வாங்கிட்டு வந்திருக்கேன். அதை அவகிட்ட காமிச்சு பிடிச்சிருக்கான்னு கேட்கணும். அப்படியா? இருங்க, நான் வசுந்தராவை கூட்டிட்டு வர சொல்றேன். பிரியா மேடம், அவுட் ஹவுஸ்க்கு போய் அங்க வசுந்தரா இருப்பா, கூட்டிட்டு வா. சரிங்க மேடம். ஏன் தம்பி நிக்கிறீங்க? உட்காருங்க. வா மீனாட்சி. மேடம், இந்தாங்க. சொல்லுமா. வசுந்தரா மேடம் கூப்பிட்டாங்க. சரிம்மா. அம்மா எதுக்காக வசுந்தராவை கூட்டிட்டு வர சொல்லிருக்காங்க? ஒருவேளை அவ பாண்டிச்சேரிக்கு போயிருக்கிறது தெரிஞ்சிருச்சோ? ஏன் துளசி, அர்ஜுன் அம்மா எதுக்காக வசுந்தராவை வர சொல்லிருப்பாங்க? எனக்கும் என்னன்னு தெரியலங்க. வாங்க போய் பார்க்கலாம். அர்ஜுன் தான் முழுக்க முழுக்க ஃபேக்டரிய பாத்துக்கிறான். அவனோட தம்பி ஆனந்த் அர்ஜுனுக்கு துணையா இருக்கான். கம்பெனி இந்த அளவுக்கு வளர்றதுக்கு அவங்க அப்பா போட்டு வச்ச அஸ்திவாரம் தான் காரணம். அச்சச்சோ, வசுந்தரா பாண்டிச்சேரி போயிருக்கிற நேரமா பார்த்து இவங்க வந்துட்டாங்களே. எதுக்கு வந்திருக்காங்க? வணக்கம் மாப்ள. உட்காருங்க. உட்காருமா. இதுங்க எதுக்கு வந்திருக்குங்க? இந்த கோணவாய்க்காரி பாண்டிச்சேரிக்கு போயிருக்கா. என்ன நடக்க போதோ தெரியல. ஆனா மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வந்திருக்கிறதுனால டிஃபன் எல்லாம் பிரமாதமா இருக்கும். ஒரு கட்டு கட்டுவோம். என்ன மாப்ள, திடீர்னு வந்திருக்கீங்க? ஏதாவது முக்கியமான விஷயமா? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. வசுந்தராவுக்கு ஒரு புடவை எடுத்திருக்கேன், பிடிச்சிருக்கான்னு கேட்கணும். வசுந்தரா இருந்தா கொஞ்சம் வர சொல்லுங்களேன். அது தம்பி, அவ ஃப்ரெண்டுக்கு உடம்பு முடியல, பாக்கிறதுக்கு ஹாஸ்பிட்டலுக்கு போயிருக்கா தம்பி. மாப்ள, நீங்க ஒரு ஃபோன் போட்டு வந்திருக்கலாமே. பரவாயில்ல சார், புடவையை கொடுத்துட்டு போறேன். அவங்க பார்த்துட்டு எனக்கு ஃபோன் பண்ணட்டும். சரி. அடிப்பாவி, முழு பூசணிக்காய சோத்துல மறைக்கிற. உன் பொன்னரசிய பாண்டிச்சேரிக்கு அனுப்பிட்டு ஃப்ரெண்டு வீட்டுக்கு போயிட்டான்னு பொய்யா சொல்ற? இருடி.
துளசி, மாப்பிள்ள ஆசையா புடவை வாங்கிட்டு வந்திருக்காரு. இப்ப போய் அவ அங்க போயிருக்கா இங்க போயிருக்கான்னு சொல்லிட்டு இருக்க. இப்பதானே நான் பார்த்தேன், இங்கதானே வசு இருந்தா. ஐயோ, வாங்க மாப்பிள்ள. வாமா பொண்ணு. யாரங்க கெஸ்ட் எல்லாம் வந்திருக்காங்க. நல்ல போண்டா பஜ்ஜி எல்லாம் செய்யுங்க. ஐயோ அதெல்லாம் வேணாம், நாங்க உடனே கிளம்பணும். ஐயோ, செய்யறபடி செய்யட்டுங்க. இங்க சாப்பிட பிடிக்கலன்னா நாங்க பார்சல் கட்டி கொடுத்து விடுறோம். நீங்க வீட்டுக்கு கொண்டு போய் வச்சு சாவகாசமா சாப்பிடுங்க. இருமக்காரி நடிக்கிறாளே. டா துளசி, போனை போட்டு வர சொல்லுமா, மாப்பிள்ள வெயிட் பண்றாருல. சரிங்கம்மா, எனக்கு ஃபோன் பண்ணுங்க. ஃபோன் நாட் ரீச்சபிள்ல இருக்கு. நாட் ரீச்சபிளா? அங்க என்ன கூத்தடிக்கிறாளோ. திரும்ப ட்ரை பண்ணுப்பா. இல்ல பரவாயில்லைங்க, அவங்கள டிஸ்டர்ப் பண்ண வேணாம், நான் வரேன். இவன் ஒருத்தன் சரியான தத்தி மாதிரி. அண்ணா ரொம்ப வருத்தப்படாத, நம்ம மேலதான் தப்பு. வரும்போது ஒரு ஃபோன் பண்ணிட்டு வந்திருக்கணும். ஏய் அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, சமாளிக்காத. நான் ஒன்றும் சமாளிக்கலாம், அமைதியா இரு. அர்ஜுன் சார் எப்போ வருவாருமா? இன்னைக்கு வந்துருவான். அர்ஜுன் சார் வந்தா நாங்க வந்துட்டு போனதா சொல்லுங்க, நாங்க வரோம்மா. சரி. இந்த புடவைய வசு வந்தா கொடுத்துருங்க. சாரி மாப்பிள்ள, தப்பா நினைச்சுக்காதீங்க. அவ ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஏதாவது ஒண்ணுன்னா இழுத்து போட்டு செய்வா. பரவாயில்ல சார், வசுந்தராவை புடவையை பார்த்துட்டு எனக்கு ஃபோன் பண்ண சொல்லுங்க. கண்டிப்பா. சரி சார், போலாமா மீனாட்சி? போயிட்டு வரேன். போயிட்டு வரேன். அடிப்பாவி, பிரமாதமா நடிக்கிறியே. இருமக்காரி, பொண்ணை பாண்டிச்சேரிக்கு அனுப்பிட்டு புருஷன்கிட்ட கூட சொல்லலையா? என் தும்பி பயலுக்கு தெரியாது போல இருக்கே. அவன் பெப்ப பேன்னு முழிக்கிறான். இருங்க, இந்த கடையனூர் காந்திமதி யாருன்னு காட்டுறேன். அண்ணா, என்னம்மா? அண்ணி வீட்ல இல்லாததுனால ஏமாற்றமா இருக்கா? சேச்சே, அதெல்லாம் இல்லை மீனாட்சி. அதான் உன் முகத்திலே தெரியுதே. என்ன தெரியுது? எல்லாமே தெரியுது. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, நீ சும்மா ஏதாவது சொல்லாத. ஏன்னா இப்படி நடிக்கிற? அண்ணி ஆபீஸ்க்கு வர வச்சு அக்கவுண்ட்ஸ் வேலையெல்லாம் கொடுத்து. ஏய், இதெல்லாம் உனக்கு எப்படி தெரியும்? ஆபீஸ்ல நீங்க மட்டும்தான் இருக்கீங்க பாருங்க. அது லீவ் போட்டு போன என் பிஏ இன்னும் வரலமா. அதான் அர்ஜுன் சார்கிட்ட சொல்லியிருந்தேன். அவரு வசுந்தராவை ஐடி ஃபைல் பண்றதுக்கு ப்ராப்பரா அவ சரி பண்ணி தருவான்னு அவரு தான் அனுப்பிச்சு வச்சாரு. சரி சரி, அப்படியே இருந்துட்டு போகட்டும். எதுக்கு இவ்ளோ படபடப்பு? அண்ணா, அண்ணி விஷயத்துல நீ பண்ற விஷயம்லாம் பார்க்கும்போது சந்தோஷமா இருக்கு. என்னால உனக்கு கல்யாணம் ஆகாம இருந்துருமோன்னு பயந்துட்டே இருந்தேன். ஆனா இப்போ எனக்கு அந்த பயம், வேதனை எதுவுமே இல்லைண்ணா. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நீ வேணா பாரு, அண்ணி நேரம் வீட்டுக்கு வந்து புடவைய பார்த்துட்டு ரொம்ப நல்லா இருக்குன்னு உனக்கு ஃபோன் பண்ணி சொல்ல போறாங்க. இந்த குடும்பத்துல இருக்கிறவங்க தான் தத்தியா இருக்காங்கன்னா, குடும்பத்துக்கு வரப்போறவன் தத்தி தலைவனா இருக்கானே. உனக்கு ஃபோன் அடிக்குது. நிச்சயமா அண்ணியா தான் இருக்கும், எடுத்து பேசு. ஹலோ. வணக்கம் தம்பி, உங்க நலன் விரும்பி ஆலயமணி பேசுறேன். உங்களை பாக்குறதுக்கே பாவமா இருக்கு தம்பி. ஆசாசியா புடவை எடுத்துட்டு வந்து ஏமாந்து போறீங்களே, அதான் உங்ககிட்ட ஒரு உண்மையை சொல்லலான்னு நான் இப்ப உங்களுக்கு ஃபோன் பண்ணேன். ஆமா, நீங்க யாரு? பாத்தீங்களா, இதானே வேணாங்கிறது. நான் யாரு என்னன்னு கேட்காம நான் சொல்ற விஷயத்தை மட்டும் காது கொடுத்து தெளிவா கேட்கணும். இப்ப என்ன சொல்ல போறீங்க? ஒரு ஊர்ல எலவு காத்த எலி, ஐயோ என் வாய் ரொம்ப கொளறுதே. எலவு காத்த கிளின்னு சொல்லுவாங்க இல்லையா?
அந்த வசுந்தரா அவங்க அம்மா சொன்ன மாதிரி ஃப்ரெண்ட பார்க்க ஆஸ்பத்திரிக்கெல்லாம் போகவே இல்ல. அந்த அர்ஜுன் பையனுக்கு உடம்பு சரியில்லைன்னு அவனை பார்க்க பாண்டிச்சேரிக்கு போயிருக்கா. இத பாருங்க தம்பி, உங்களுக்கு மட்டும் சந்தேகம் இருந்துச்சுன்னா அந்த வசுந்தராக்கு ஃபோன் பண்ணி நீங்களே கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. இந்த ஆலய மணி அப்பப்ப ஒலிக்கும். அண்ணா, போன்ல யாருண்ணா? ஏன் உன் முகம் மாறி இருக்கு? இது மீனாட்சிக்கு தெரியக்கூடாது. ஃபோனில் அவங்க சொன்ன விஷயம் உண்மைன்னா அது எனக்கு மட்டும் இல்லை, மீனாட்சிக்கும் ரொம்ப கஷ்டத்தை கொடுக்கும். சமாளிப்போம். அது ஆஃபீஸ்லேருந்து பேசினாங்கம்மா. கான்ட்ராக்டுக்கு அமிச்ச பேப்பர்ஸில் கொஞ்சம் ப்ராப்ளமா, அதான் கொஞ்சம் மாற்றி எடுக்க சொல்லியிருக்கேன். அடே சோதிமணி, உன் கனவு பலிக்க போதுடா ஏ ராசா. எப்படியாவது இந்த கல்யாணத்தை நிறுத்தி அந்த ஆட்டக்காரி கழுத்துல 3 முடிச்சு போட வைக்கணும்னு நினைச்சேன். அதுக்கு அவளே நல்ல காரணத்தை உருவாக்கி கொடுத்துட்டாடா. நல்ல பத்த வச்சுட்டேன். உள்ளூர்ல ஓடிக்கிட்டு இருந்த அந்த ஓடுகாலி இப்ப வெளியூருக்கு ஓடுறாளா? அந்த காலை அப்படியே உடைச்சு அடுப்புல வைக்கிறேன் பாரு. மேடம், எக்ஸ்கியூஸ் மீ. எஸ் மேடம். இங்க மிஸ்டர் அர்ஜுன் ஒருத்தர் கோவிட் டெஸ்ட் எடுக்க வந்திருக்காரு. அவரு ஒரு நிமிஷம் மேடம். ஆமா மேடம், அர்ஜுன் ஃப்ரம் சென்னை. அவரேதான். இங்கதான் இருக்காரா? இல்ல மேடம், அவங்க டெஸ்ட் கொடுத்துட்டு போயிட்டாங்க. ஹோட்டல்ல ஸ்டே பண்ணியிருக்காரு. ரிசல்ட் வந்ததும் நாங்க அவங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுவோம். நீங்க யாருன்னு தெரிஞ்சுக்கலாமா? நான் அவரோட ஃப்ரெண்டு. அர்ஜுன் எந்த ஹோட்டல்ல தங்கியிருக்காருன்னு சொல்ல முடியுமா? ஜஸ்ட் a minute. ஹோட்டல் லே பாண்டி மேடம். தேங்க்யூ, தேங்க்யூ. அண்ணா, சொல்லுமா. லேபாண்டி ரெசார்ட்க்கு போங்கண்ணா. சரிம்மா. வசு ஆஃபீஸில் எப்பவும் அர்ஜுன் பற்றியே பேசிகிட்டு இருந்தா. நான் இல்லாமல் பாண்டிச்சேரி மீட்டிங் எப்படி நடக்கும்னு டென்ஷனாகவே இருந்தா. ஃபோனில் ஆலயமணி அர்ஜுன் சாருக்கு உடம்பு சரியில்லை, அர்ஜுன் சாருக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்காக தான் பாண்டிச்சேரிக்கு போயிருக்கான்னு சொல்கிறாங்க. சரி, வசுவுக்கு ஃபோன் பண்ணுவோம். ஆஃபீஸுக்கு போறேன்னு சொல்லிட்டு வீட்டுல இருந்து போனவ பாண்டிச்சேரி போயிருக்கா. வீட்டுல யாருக்குமே தெரியல. சரி, அர்ஜுனுக்கு ஃபோன் பண்ணுவோம். இளமாறன் ஃபோன் பண்றாரு. சொல்லுங்க இளமாறன், என்ன விஷயம்? பாண்டிச்சேரி ட்ரிப்லாம் எப்படி சார் போயிட்டு இருக்கு? நாங்க இன்னும் பாண்டிச்சேரியில தான் இருக்கோம் இளமாறன். வந்த ஒர்க் இன்னும் முடியல. கான்ஃபரன்ஸ் மீட்டிங்லாம் எப்படி சார் போச்சு? நீங்க ஐடிலாம் ஃபைல் பண்ணிட்டீங்களா? வசு ஹெல்ப் பண்ணாங்களா? இல்ல சார், இன்னும் ஒர்க் முடியல. ஆஃபீஸுக்கு வரேன்னு சொன்ன வசு வரல. உங்களுக்கு உடம்பு முடியலன்னு உங்களை பார்க்க பாண்டிச்சேரி வந்திருக்கிறதா கேள்விப்பட்டேன். அதான் உங்ககிட்ட கேட்கலாமேன்னு. இல்லையே, வசு இங்க வரல இளமாறன். உங்களுக்கு ஹெல்ப் பண்றதுக்காக தானே விட்டு வந்தேன். நீங்க ஃபோன் பண்ணி பாத்தீங்களா? கால் பண்ணேன் சார். அவங்க நம்பர் நாட் ரீச்சபிள்ல இருக்கு. வேணா மறுபடியும் வேணா ட்ரை பண்ணி பார்க்கறேன் சார். சரிங்க இளமாறன், நானும் ட்ரை பண்றேன். வசு பாண்டிச்சேரி போயிருக்கிறதா ஆலயமணி சொன்னாங்க. அர்ஜுன் வரலங்கிறாரு. வசுவோட போனும் நாட் ரீச்சபிள்ல இருக்கு. ஒரே குழப்பமா இருக்கே. உத்தமன், சொல்லுங்க தம்பி. எனக்கு உடம்பு சரியில்லைன்னு வீட்டுல யார்கிட்டயா சொன்னீங்களா? தம்பி, என்ன தம்பி, நான் எப்படி சொல்லுவேன்? இதெல்லாம் நான் ஒன்றும் சொல்ல தம்பி. எனக்கு உடம்பு சரியில்லைங்கிற விஷயம் இளமாறனுக்கு எப்படி தெரியும்? வசு வேற என்ன பார்க்க வந்திருக்காளான்னு கேக்குறாரு. தம்பி, யாருமே சொல்லாம தெரிஞ்சிருக்குன்னா அதுக்கு பேர் தான் தம்பி வேவ்லென்த். இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்குமே. ஐயோ, கம்முன்னு இருங்க உத்தமன். ஆட்டோ, ஆட்டோ இந்தாங்கோ. ஐயோ, சேட்டு மாட்டின.
என்னங்க அந்த பொண்ணு நம்ம வீட்டுக்கு வந்து அன்னைக்கு கொள்ளையடிச்சு போனாலே அதே பொண்ணுங்க. ஐயோ கண்டுபிடிச்சிட்டாங்க போல இருக்கே. ஏய் நில்லு. ஏய் ஏய் இந்த பொண்ணு நில்லு. ஓடாதே. நில்லு. ஏய் நில்லு ஓடாதே. நில்லு. நில்லுமா நில்லு நில்லு சொல்றல. ஓடாதே. நில்லு. அண்ணா நிறுத்துங்க. என்னம்மா நீ ஓடுற ஆட்டல வந்து ஏறுனுகிற? கீழே கீழே விழுந்தா யாருமா பதில் சொல்றது? அண்ணே ப்ளீஸ் போங்கண்ணே. கொஞ்ச நேரம் நான் முன்னாடி போய் இறங்குறேன். ரொம்ப அர்ஜென்ட். ப்ளீஸ் போங்கண்ணே. அண்ணா பரவாயில்லண்ணா, இறக்கி விட்டுடலாம். ரொம்ப தேங்க்ஸுங்க. அண்ணே இந்த இடம் தானே, கொஞ்சம் நிப்பாட்டுங்கண்ணே. தேங்க்ஸுங்க, ரொம்ப தேங்க்ஸ்ண்ணே. ஐயோ மத்தியானம் ஃபுல் லஞ்ச் டைட். ரசம் குடிச்சதுக்கு அப்புறம் வயிறு ஃப்ரீயா இருக்கு. உத்தமன் நான் அப்புறம் என்ன உத்தமன் எப்ப பார்த்தாலும் போன் பேசிட்டே இருக்கீங்க? முடியல உத்தமன். ஏன் வசு இப்படி பண்ணிட்டு இருக்கா? எங்க போயிருப்பா? இளமாறன் வசு இங்க வந்திருக்காளான்னு கேக்குறாரு. எனக்கு ஒண்ணுமே புரியல உத்தமன். வசு கிட்ட யார் எனக்கு உடம்பு சரியில்லைன்னு சொல்லிருப்பா? உங்களுக்கு மட்டும் தான் தெரியும். எனக்கு அதான் தம்பி குழப்பமா இருக்கு. தம்பி யார் சொல்லிருப்பா? ஒருவேளை இளமாறன் சார் நம்ம கிட்ட போட்டு வாங்குறாரோ? சேச்சே, அவர் போட்டு வாங்குறதால எந்த பிரயோஜனம் இல்லை உத்தமன். ஆனா ஒண்ணு பெரிய தம்பி, வசுந்தரா மேடம்க்கு இங்க வராம இருக்கிறது பெரிய குறை தம்பி. போன்லயே மீட்டிங்கை பத்தி ரொம்ப ஆர்வமா கேட்டாங்கன்னா பாத்துக்கங்களேன். அதுக்கு என்ன பண்றது உத்தமன்? அதை விட இளமாறனுக்கு அங்க ஹெல்ப் பண்றது ரொம்ப முக்கியம். அவ இல்லாம கொஞ்சம் கஷ்டமா தான் இருந்துச்சு, ஆனா சமாளிச்சோம்ல. நல்லாவே சமாளிச்சோமே. அது இல்லாம என்னுடைய பேச்சு மீறி வசு இங்கெல்லாம் வரமாட்டா உத்தமன். அவளுக்கு என்னை பத்தி நல்லா தெரியும். பொண்ணுங்களுக்கு கட்டிக்க போறோன்னு ஒருத்தன் வந்துட்டா அவங்க தான் முக்கியம்ல. ஆனா வசுக்கு இளமாறனை கண்டிப்பா பிடிக்கும். பிடிக்கும்ல? யாருக்கு யாரை பிடிக்கும்ன்றது தானே கேள்வியே. உத்தமன், எனக்கு என்னமோ இளமாறன் தப்பா புரிஞ்சுக்கிட்டு ஃபோன் பண்ணாருன்னு நினைக்கிறேன். அவரே ஃபோன் பண்ணி வசு ஆபீஸுக்கு வந்துட்டான்னு சொல்லுவாரு பாருங்க. தம்பி வந்துட்டாங்க.